Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 6th standard computer science formatting the spreadsheet அப்படிங்கற பத்தி பாப்போம். First formatting the spreadsheet அப்படினா என்னன்னு பாப்போம். இந்த லெசன்ல வந்து ஓகேங்களா. First spreadsheet அப்படினா என்ன பார்த்தீங்கன்னா spreadsheet is just like a lined book. அத வந்து ஒரு lined book அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா. அந்த இதுல வந்து that paper contains row and columns. இந்த spreadsheetல வந்து row and column என்ன இருக்கும் அந்த பேப்பர்ல வந்து இருக்கும். அந்த சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கும். அத வந்து active cell அப்படினு சொல்லுவோம். 10,48,576 rows இருக்கும் 16,384 columns இருக்கும் இந்த 1 2 3 நம்பர்ஸ் வந்து 10,48,576 rows இருக்கும் ஓகேங்களா இதே வந்து 10,48,576 rows 16,384 columns இருக்கும் இந்த ABCD வந்து A to XFD வரை இருக்கும் ஓகேங்களா இந்த லெசன்ல அத பத்தி பார்க்க போறோம் First introduction அதில் பார்த்தீங்கன்னா after the data is entered into a worksheet if it is not formatted it will give a monotonous appearance moreover the formatting is required to highlight the important data in the worksheet basic formatting இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து worksheet அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து லெஃப்ட் சைடு கார்னருக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன் சொல்லுவோம் இதை வந்து ஒர்க் சைடில் டாப்பில் இருக்க வந்து டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டைட்டில் பாரில் வந்து லெஃப்ட் சைடில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டனில் இருக்க வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார் அதுக்கடுத்து டைட்டில் பாரில் வந்து டிஃபால்ட்டாக வந்து புக் 1 அப்படிங்கிற நேம் வந்து டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஆகும் இதே ரைட் சைடு கார்னரில் வந்து 3 பட்டன்ஸ் இருக்குது அதுக்கு பேர் வந்து கண்ட்ரோல் பட்டன்ஸ் அப்படின்னு பேர் மேக்ஸிமைஸ் பட்டன் மினிமைஸ் பட்டன் க்ளோஸ் பட்டன் 3 பட்டன் இருக்கும் அதுக்கடுத்து ரிப்பன் இருக்கும் அந்த ரிப்பனில் வந்து டேப்ஸ் சின்ன சின்ன டேப் இருக்கும் ஹோம் இன்செர்ட் பேஜ் லேஅவுட்டையும் ஃபார்முலா டேட்டா ரிவ்யூ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளிப்போர்டு குரூப்பில் வந்து கட் பண்ணுறது காப்பி பண்ணுறது பேஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஷார்ட்கட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் குரூப்பில் வந்து ஃபாண்டோட ஸ்டைலிஸ் அந்த எல்லாமே இருக்கும் ஃபாண்ட் குரூப்பில் வந்து லெட்டர் வந்து போல்டு பண்ணுறது இன்டாலிக் பண்ணுறது அண்டர்லைன் பண்ணுறது ஃபாண்டோட ஸ்டைலை மாற்றுறது ஃபாண்டோட கலர்ஸை மாற்றுறது ஃபாண்ட் சைஸை மாற்றுறது எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து அலைன்மெண்ட் குரூப் இருக்கும் அந்த அலைன்மெண்ட் குரூப்பில் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் ரைட் அலைன்மெண்ட் சென்டர் அலைன்மெண்ட் ஜஸ்டிஃப் அலைன்மெண்ட் இந்த மாதிரி அலைன்மெண்ட் பட்டன்ஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து ரேப் டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் பண்ணுறது மெர்ஜ் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாமே அதில் இருக்கும் அதுக்கடுத்து வந்து ஃபார்முலா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் நம்ம ஏதாவது ஆட்டோ இது மாதிரி கொடுக்குறோம்னா எல்லாம் அதில் இருந்து கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்மேட்டிங் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் போல்டு இட் இஸ் யூஸ்டு டு போல்டு ஃபேஸ் த கண்டென்ட் ஆஃப் த செல் கீபோர்ட் ஷார்ட்கட் இஸ் Ctrl+B எனி ஹவ் யூசர் கேன் ப்ரெஸ் த போல்டு ஐகான் ஆல்சோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷீட்டில் வந்து இதை வந்து ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதுக்கு டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ABCD வந்து A to XFD இருக்கும் 16,384 காலம்ஸ் இருக்கும் 1 to 3 நம்பர்ஸ் வந்து 10,48,576 ரோஸ் இருக்கும் இந்த ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரோஸில் வந்து நீங்கள் லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ணுறீங்க அந்த லெட்டர்ஸ் வந்து போல்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் இன்டாலிக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அண்டர்லைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறங்கிறது தான் இதோட ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பேசிக் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து போல்டு பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் வந்து Ctrl+B அப்படின்னு சொல்கிறது இன்டாலிக் அப்படின்னா லெட்டர்ஸ் வந்து சாஞ்சிருக்கிறது இன்டாலிக் அதுதான் இன்டாலிக் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து அது Ctrl+Iங்கிறது கொடுத்தனா இன்டாலிக் ஆகும் Ctrl+Uங்கிறது கொடுத்தனா என்ன ஆகும் அண்டர்லைன் ஆகும் இந்த டெக்ஸ்ட்டுக்கு டவுன் சைடில் என்ன ஆகும் அண்டர்லைன் ஆகும் அதை பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து Ctrl+Bங்கிற கீபோர்டு ஷார்ட்கட்டை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களோட டெக்ஸ்ட் வந்து போல்ட் ஆயிரும் இதே வந்து Ctrl+Iன்னு கொடுத்துட்டீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு Ctrl+Iன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து இன்டாலிக் சாய்வாக வந்துடும் இந்த மாதிரி இதே வந்து Ctrl+U அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா லெட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து என்ன ஆகும் அண்டர்லைன் ஆகிரும் ஓகேங்களா இட்டாலிக் இட் இஸ் யூஸ்டு டு இட்டாலிக் size the content of the cell keyboard short is Ctrl+I anyone user can press the italic icon also okay ஒன்று கீபோர்டில் வந்து அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணலாம் இல்லைனா கீபோர்டு ஷார்ட்கட்டை Ctrl+I அப்படிங்கிறத கொடுக்கலாம் underline it is used to underline the content of the cell keyboard short is Ctrl+U anyhow user can press the underline icon also Ctrl+Uங்கிற கொடுத்தனா என்ன ஆகும் அண்டர்லைன் ஆகும் ஒர்க் ஷீட் ஆஃப்டர் applying a bold italic and underline will be as follows என்ன பண்ணும் போல்டு பண்ணலாம் இன்டாலிக் பண்ணலாம் அண்டர்லைன் பண்ணுறது பேசிக் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் அலைன்மெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அலைன்மெண்ட்னா என்ன அலைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் ரைட் அலைன்மெண்ட் சென்டர் அலைன்மெண்ட் ஜஸ்டிஃப் அலைன்மெண்ட் நார்மலாக 4 அலைன்மெண்ட்ஸ் இருக்கும் இன் எக்ஸல் பை டிஃபால்ட் டெக்ஸ்ட் alphabet and alphanumeric data will be left aligned and the numeric data will be right aligned these aligns
can be changed anytime as per the need. To change the alignment, click any of this icon. அந்த அலைன்மெண்ட்டை வந்து சேஞ்சஸ் பண்ணணும். என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், அலைன்மெண்ட் வந்து 6 டைப் ஆஃப் அலைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் பாருங்கள், டாப் லைன். டாப்பில் வந்து மேலே எப்படி அலைன் பண்ணுறது? அலைன் த டெக்ஸ்ட் டு த டாப் ஆஃப் த செல். டாப்பில் வரக்கூடிய செல்லில் வந்து எப்படி நம்ம அலைன் பண்ணுறது? மிடில். டாப்பில் வரணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த டாப் 1ங்கிறத என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணணும். இந்த இந்த இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், டாப்பில் சென்டரில் மேலே வரும். அதே வந்து மிடில் அலைன். Align the text so that is centered between and top and bottom of the cell. டாப்லையும் பாட்டம்லையும் வர மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து 2 அப்படின்னு சொல்கிறது. கொஞ்சம் மேலே டாப்லையும் அதுக்கடுத்து டவுன் சைட்லையும் வர மாதிரி இருக்கும். அது வந்து மிடில் அலைன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், பாட்டம் அலைன். அலைன் த டெக்ஸ்ட் டு த பாட்டம் ஆஃப் த செல். அந்த செல்லில் வந்து டவுன் சைட்லேயே வரும். எல்லா டெக்ஸ்ட்டுமே டவுன் சைடில் வரும். ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அந்த டவுன் சைட்லேயே லெட்டர்ஸ் எல்லாமே வரும். அது வந்து பாட்டம் அலைன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அலைன் த லெஃப்ட். நெக்ஸ்ட் வந்து அலைன் டு த லெஃப்ட் ஆஃப் த செல். உங்களோட செல்லில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து அலைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட் வந்து, அது 4th ஒன் பாருங்கள். இந்த 4th அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் அலைன் த டெக்ஸ்ட் ஆஃப் த அலைன் டு த லெஃப்ட் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுது. அது 4th அலைன்மெண்ட். அலைன் டெக்ஸ்ட் சென்டர். எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து சென்டர்லேயே வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த 5th அலைன்மெண்ட்டை கொடுக்கணும். சென்டர்லேயே வரும் டெக்ஸ்ட் எல்லாமே. அதுக்கடுத்து பாருங்கள், அலைன் த டெக்ஸ்ட் ரைட். அலைன் டெக்ஸ்ட் டு த பாட்டம் ஆஃப் த செல். ரைட்டில் வந்து என்ன ஆகும், டெக்ஸ்ட் செல்லு டவுன் சைடில் வரும். நெக்ஸ்ட் வந்து ஓரியன்டேஷன். ரொட்டேட் டெக்ஸ்ட் டு எ டயாங்கல் ஆங்கிள். ஆங்கிள் ஆர் வெர்டிக்கல் ஓரியன்டேஷன். இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து டாப்பில் டவுன் சைட்லேருந்து டாப்பில் போகிற மாதிரியும், இல்லை என்ன லெட்டர் வந்து சாய்வாக வர மாதிரியும் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம்னா இந்த ஓரியன்டேஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஆஃப்டர் அப்ளையிங் த எபோ அலைன்மெண்ட் ஸ்க்ரீன் லுக்ஸ் லைக் எ பிலோ. இப்போ தான் அலைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உள்ள அலைன்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. டெக்ஸ்ட் வந்து டவுன் சைடில் செல்லோட டவுன் சைடில் வந்து என்ன ஆகுது, அலைன் ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஓரியன்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. ரொட்டேட் டெக்ஸ்ட் டு எ ஆங்கிள் ஆர் வெர்டிக்கல் ஓரியன்டேஷன். தேர் ஆர் 5 levels in the orientation options. All the orientation changes with options is given below. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஓரியன்டேஷன் அப்படின்னா அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஓரியன்டேஷன் அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஆங்கிள் வந்து கிளாக் வைஸாக, ஆன்டி கிளாக் வைஸாக, வெர்டிகலாக நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுமா, ஹரிசாண்டலாக ரொட்டேட் பண்ணுமா, அந்த மாதிரி கேட்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் வந்து ரொட்டேட் பண்ணுறப்ப அந்த மாதிரி என்ன ஆகும், ரொட்டேஷன் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், சேஞ்ச் த ஃபாண்ட் சைஸ், கலர் அண்ட் ஃபாண்ட். எப்படி வந்து ஃபாண்ட்டோட கலரு, சைஸ் இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னு. எக்ஸல் ஆஃபர் எக்ஸலண்ட் வே டு சேஞ்ச் த டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஃபாண்ட் கலர். டிஃபால்ட் ஃபாண்ட் இன் எக்ஸல் 2007 இட் கலிப்ரி. டிஃபால்ட்டாக அதில் வரக்கூடிய ஃபாண்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கலிப்ரின்னு வரும். ஃபாண்ட் கலர் இஸ் பிளாக். டிஃபால்ட்டாக அதில் வந்து பிளாக் கலர் வரும். அண்ட் ஃபாண்ட் சைஸ் இஸ் 11. டிஃபால்ட்டாக வரக்கூடிய ஃபாண்ட்டோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 11ங்கிற டிஃபால்ட்டாக வரும். ஆல் தி சேஞ்சஸ் கேன் பி அப்ளைடு அட் த டைம், எனி டைம், பை கிளிக்கிங் த ஐகான்ஸ் ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஃபாண்ட் கலர். என்ன பண்ணணும், ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி ஃபாண்ட்டை நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். கலிப்ரிங்கிற வந்து வேறு ஏதாவது நேம் கொடுத்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபாண்ட் சைஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், டிஃபால்ட்டாக 11 வரும். அதை வந்து நீங்கள் நம்மளாம் 12, 13, 14, 15 ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் கலர் வந்து டிஃபால்ட்டாக பிளாக் வரும். அதை நீங்கள் ஏதாவது ரெட்டு, ப்ளூ, எல்லோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கலர் சேர்ந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளிக்கிங் த ஃபாண்ட் டிஸ்பிளே ஐகான் டிஸ்பிளே a list of fonts. User can choose the required font from the list. Clicking on the font color icon display the plate of colors. Choose the required color. Clicking on the font size icon display a list of font size from which the required font size can be chosen. இதில் என்ன பண்ணணும், அந்த ஃபாண்ட்டு கலரில் போய் ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் ஏதோ ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் கலரை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபாண்ட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட் கலர்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ் சேஞ்சஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி ஃபாண்ட் சைஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைஸ் வரும். இதில் நமக்கு வேணுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், நெக்ஸ்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டிங் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் ஏதாவது செலக்ட் பண்ணுறோம்னா அது வந்து ஹைலைட் ஆகணும். என்ன கலரில் ஹைலைட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி டிஃபால்ட்டாக ப்ளூ கலரில் வரும். இட் இஸ் யூஸ்டு டு கால் த அட்டென்ஷன் டு த கீ டேட்டா இன் ஒர்க் ஷீட். கிளிக்கிங்
on the highlighting icon. Display a theme of color to choose. It will fill the cell with selected the color. The remove highlighting no fill options is used from the plate. Worksheet will look like below after changing the font size, font color and highlighting. இதில் என்ன பார்த்தீங்கன்னா இதில் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஹைலைட் ஆகும். நோ ஃபில் அப்படிங்கிற கொடுத்துட்டுனா என்ன ஆகாது, ஹைலைட் ஆகாது. ஓகேங்களா, அது என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒர்க் ஷீட்டில் வந்து எந்த இது டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கனாவே அது ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணி காட்டும். ஓகேங்களா, அதில் உங்களுக்கு ப்ளூ கலரில் வராது, ரெட் கலரில் வர மாதிரி வச்சுக்கலாம், எல்லோ கலரில் வர மாதிரி வச்சுக்கலாம், க்ரீன் கலரில் வர மாதிரி என்ன பண்ணிக்கலாம், கலர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், மோர் கலர்ஸுங்கிறது ஏதோ ஒரு கலரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்போ இல்லை அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஆகும், ஹைலைட் பண்ணி காட்டும். நோ ஃபில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் பிளேட்லேருந்து எந்த ஒரு இதுவுமே என்ன கலரில் வரும்னா எதுவுமே வராது, எம்டியாக ஒயிட் கலர் கொடுத்துட்டுனா எந்த இதுவுமே ஹைலைட் ஆகிறதே உங்களுக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா, ஃபாண்ட்டு சைஸு, ஃபாண்ட்டோட கலரு, ஃபாண்ட்டோட அலைன்மெண்ட்ஸ் இது எல்லாமே என்ன ஆகும் இந்த இதில் வந்து பார்க்கலாம். ஹைலைட்டிங்கில் வந்து ஒன்ஸ் வச்சு கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அது வந்து ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகும். ஓகேங்களா, அந்த டவுன் சைடில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த இதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டிடுறாங்க. அனீஸுங்கிற ஒரு நேம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, அது வந்து பிளாக் கலரில் இருக்குது. அக்ஸைங்கிறத வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க, அது வந்து என்ன இருக்குது, அது ஒரு க்ரீன் கலர் கலந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து ஆகாஷ்ங்கிறத ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் அப்படிங்கிறத வந்து எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, பேக்ரவுண்டில் வர்றது வந்து. அம்மாங்கிறத வந்து ஒயிட் கலர் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஆல் த எபோ ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் ரீடிலி அவைலபிள் இன் த ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ். அந்த டயலாக் பாக்ஸ் ஃபார்மேட் செல்ஸ்லேருந்து அது வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நேம் வந்து டைப் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட் செல்ஸ்லேருந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணாங்க. போல்டு பண்ணுறது, இண்டாலிக் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறதெல்லாம் அதில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து போல்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டெக்ஸ்ட் ஃபாண்ட்டோட கலர்ஸை வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஃபாண்ட்டோட சைஸை சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று வந்து ஃபாண்ட் கலர்ஸை சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று வந்து ஃபாண்ட், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபாண்ட்டோட போல்டு பண்ணி, இண்டாலிக் பண்ணி, அண்டர்லைன் பண்ணி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து காட்டியிருக்காங்க இந்த இதில் வந்து. ஓகேங்களா, இந்த இதெல்லாம் போல்டு, இண்டாலிக், ஃபார்மேட்டிங் செல்ஸில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், காப்பி அண்டு பேஸ்ட்டு. எப்படி சார் நான் டைப் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து எப்படி சார் காப்பி பண்ணுறது, காப்பி அண்ட் பேஸ்ட். இது வந்து கிளிப்போர்டு குரூப் அப்படின்னு சொல்லுது. செலக்ட் த செல் டு காப்பி அண்ட் கிளிப்போர்டு குரூப், கிளிக் காப்பி. மூவ் த செல் பாயிண்டர் டு த ரெக்கார்டு லொக்கேஷன், கிளிக் பேஸ்ட் ஆப்ஷன் ஆன் த கிளிப்போர்டு குரூப். ஃபஸ்ட் என்ன பண்ணும், காப்பி பேஸ்ட் கட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை வந்து அந்த கிளிப்போர்டு குரூப்பில் வந்து என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணி. நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு இதை காப்பி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கிளிப்போர்டு குரூப்பில் போய்ட்டு என்ன பண்ணணும், காப்பிங்கிற கொடுத்தோம்னா அந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி ஆகிடும். இல்லை செலக்ட் பண்ணிட்டு கிளிப்போர்டு குரூப்பில் போய் கட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து கட் ஆகிடும். செலக்ட் பண்ணிட்டு அந்த கிளிப்போர்டு குரூப்பில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், எந்த லொக்கேஷனில் போய் பேஸ்ட் பண்ணுமோ அது வந்து பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா, செலக்ட் த செல் டு மூவ். இப்போது ஒரு பிளேஸில் நின்று ஒரு பிளேஸுக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து மூவ் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், கட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கட் ஆயிரும், அதை இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் கிளிப்போர்டு குரூப், கிளிக் கட்டு. கிளிப்போர்டு குரூப்பில் போய் கட்டுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மூவ் த செல் பாயிண்டர் டு த ரெக்கார்டு லொக்கேஷன். அந்த செல் பாயிண்ட் வந்து அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணணும். கிளிக் த பேஸ்ட் ஆப்ஷன் ஆன் த கிளிப்போர்டு குரூப். அந்த கிளிப்போர்டு குரூப்பில் இருக்கக்கூடிய பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து பேஸ்ட் ஆயிரும். காப்பி பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+C. அதே வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+V. அதே வந்து கட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+X அப்படின்னு சொல்லுவோம். அதான் கீபோர்டுக்கான ஷார்ட்கட்ஸு. A worksheet after copy and paste, cut and paste will look below. இப்போ அது வந்து அனீஸ், அக்ஸை, ஆகாஷுங்கிற ஒரு 3 நேம் இருக்குது. அது என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிட்டாங்க. Ctrl+Cங்கிறத கொடுத்து காப்பின்னு கொடுத்து என்ன பண்ணலாம், ரைட் சைடில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏங்கிறதுல செல்லில் இருக்கக்கூடியது எல்லாமே அதே டிங்கிற செல்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபார்மேட் செல்ஸில் வந்து கொண்டாந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேல்யூ வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Cங்கிறத கொடுத்துட்டு இந்த செல்லில் வச்சு Ctrl+Vங்கிறத கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். அது அரவிந்த் அம்மாங்கிற வேல்யூ நேமை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Xங்கிற கட்டுன்னு கொடுத்துட்டு அதை வந்து எஃப்ங்கிறதுல வந்து டவுன் சைடில் வந்து அதை கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. Ctrl+Xன்னு கொடுத்தீங்கன்னா ஹோல் வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ கட் ஆயிரும். பொதுவாக நியூ பிளேஸில் வந்து பேஸ்ட் பண்ணுறப்ப அதே வேல்யூ வந்து நியூ பிளேஸுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, in the above example data from cell A1, A2 and A3 are copied D1, D2 and D3. So it is existing in 2 places, whereas data from cells A4 and A5 are moved F8 and F9. Hence it is existing only in the paste location. The repeated any changes steps it can be done to
pressing the redo button, and quick access toolbar or by pressing Ctrl plus Y from the keyboard. Any changes made in the worksheet can be cancelled by pressing undo button from quick access toolbar or by pressing Ctrl plus Z from the keyboard. In Excel 2007 permits the user to undo, redo the last 100 actions. அதில் என்ன பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த ஏஜெட்டு A1 A2 A3ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து D1 D2 D3க்கு என்ன பண்ணியிருக்காங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து A4 A5ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து F8 F9க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேல்யூ வந்து காப்பி பண்ணி கட் அடித்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் வந்து என்னென்ன இருக்கும், குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் வந்து அன்டூ பட்டன், ரீடூ பட்டன், சேவ் பட்டன் அந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நியூவாக ஓப்பன் பண்ணக்கூடிய ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்ச டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் இருக்கும். குயிக் ஆக்சஸ் டூல் பார் வந்து ஷார்ட்டாக வந்து QAT அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் குயிக் ஆக்சஸ் டூல் பார். அதில் வந்து அன்டூ ரீடூ, அன்டூன்னா ரைட் சைடில் எகைன் ஒரு ஸ்டெப் மூவ் ஆகுது, ரீடூ அப்படின்னா பிஃபோர் ஒரு ஸ்டெப் மூவ் ஆகிறது. Ctrl plus Z அப்படின்னா அன்டூன்னு சொல்லுவோம், Ctrl plus Y அப்படின்னா ரீடூ அப்படிங்கிற கீபோர்டு ஷார்ட்கட் வந்து சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த லெசன் இன்னைக்கு வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் டூல் பார்னால் என்னென்னு பார்த்தோம். ஃபார்மேட்டிங் டூல் பாரில் வந்து லெட்டர்ஸ் வந்து எப்படி போல்டு பண்ணுறது, இன்டாலிக் பண்ணுற, அண்டர்லைன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அலைன்மெண்ட் பார்த்தோம், லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட், இந்த அலைன்மெண்ட்லாம் பற்றி பார்த்தோம். 6 டைப் ஆஃப் அலைன்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட்டிங் செல்ஸில் வந்து எப்படி வந்து டெக்ஸ்ட்டை வந்து போல்டு பண்ணுற, இன்டாலிக் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது. அதுக்கடுத்து வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஓரியன்டேஷன், ரொட்டேட், எப்படி டெக்ஸ்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். அந்த டெக்ஸ்ட்டை ரொட்டேட் பண்ணோம். அதுக்கடுத்து வந்து ஃபாண்ட் குரூப்பில் போய் ஃபாண்ட்டை சேஞ்சஸ் பண்ணோம், ஃபாண்ட்டோட சைஸை சேஞ்சஸ் பண்ணோம், ஃபாண்ட்டோட கலர்ஸை சேஞ்சஸ் பண்ணோம். இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக சேஞ்சஸ் பண்ணி அதை வந்து ஹைலைட் பண்ணுறதை எப்படி ஹைலைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நோ ஃபில் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான நேம் வந்து நெக்ஸ்ட் டைப் பண்ணி அதை வந்து போல்டு பண்ணி ஃபார்மேட்டிங் செல்லில் வந்து போல்டு பண்ணி பார்த்தோம், இண்டாலிக் பண்ணி பார்த்தோம், அண்டர்லைன் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அதை வந்து எப்படி கட் பண்ணுறது, எப்படி காப்பி பண்ணுறது, எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற கிளிப்போர்டு குரூப்பில் உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு செல்லுலேருந்து ஒரு செல்லுக்கு எப்படி காப்பி பண்ணி மூவ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். எப்படி அந்த செல்லுலேருந்து கட் பண்ணி ஒரு செல்லுன்னு ஒரு செல்லுக்கு பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் வந்து அண்டூனா என்னென்னு பார்த்தோம், ரீடுனா என்னென்னு பார்த்தோம். அண்டூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா எகைன் ஒரு ஸ்டெப் பிஃபோரில் முன்னாடி போகிறது, ரீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகைன் ஒரு ஸ்டெப்பு ஆஃப்டர் ஒரு ஸ்டெப்பு மூவ் ஆகிறது. ஓகேங்களா, அண்டூக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl plus Z அப்படின்னு சொல்கிறது, ரீடுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl plus Y அப்படின்னு சொல்கிறது. அது வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl plus S, ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl plus O, நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணால் Ctrl plus N. இது வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்னா Ctrl plus O, நியூ டாக்குமெண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணோம்னா Ctrl plus Nங்கிறத கொடுக்கணும். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ. இதில் இன்றைக்கி ஹோம்ஒர்க்காக என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து அப்ரிவேஷன்ஸும் இந்த கீபோர்டு ஷார்ட்கட்டும் ஹோம்ஒர்க்ஸாக கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணணும். ஓகேங்களா.